settle down quick. ஜெய் குருதே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாலேஜ் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். எப்படி எல்லாம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ல நம்ம படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எதுக்கு அவசியம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம வந்து செம்மையாக கையாளுவதற்காக நமக்கு வந்து இந்த ஒரு ஞானம் அவசியமாக இருக்கிறது. ஏன் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம செம்மையா கையாளல அப்படின்னா, வாழ்க்கையை பத்திய நிதர்சனமான உண்மைகள் வந்து நமக்கு புரியறது இல்லை. தப்பு தப்பா நம்ம நினைச்சுட்டு இதுதான் ரியலு, இதுதான் உண்மை, இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். எது சாஸ்வதம் எது சாஸ்வதம் இல்ல அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் அன்ரியல். பிகாஸ் ஆஃப் த அன்ரியல் வேர்ல்டுக்கு நம்ம வந்து அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுவே நம்ம ரியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் எல்லா விதமான குழப்பங்களும் வருது. நம்மளுடைய மனது வந்து எப்பவுமே சாந்தமா இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்தோம். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், கருத்துக்கள் நம்மளை வெளி உலகத்துடன் ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு முரண்பட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உண்டாக்குகிறது. அதனால நமக்கு வந்து உள் உலகமும் வெளி உலகமும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கு. இந்த வெளி உலகத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உள் உலகம் அப்படின்றது வந்து நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற இந்த 4 அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்றது. அது வந்து அதுக்கு வந்து நம்மளை தவிர ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றது நமக்கு புரியறது இல்ல. நான் என்றாலே மனதே அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னா, அந்த நான் நினைக்கிறது, நான் சொல்றது, நான் செய்யறது, இதனால இதுக்கே வந்து நம்ம ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து அதனால பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடைய வாசனாஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த வாசனாஸ்ல இருந்து நமக்கு என்ன வருது? கருத்துக்கள் வருது. அந்த கருத்துக்கள் எல்லாம் சாஸ்வதமானது அல்ல, தோன்றக்கூடியது, தோன்றியது, மறையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஞானம் இப்ப வந்திருக்கு. சரிடா, இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய உள் ஆர்ந்த அந்த செல்ஃப் என்னக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா அந்த கான்சியஸ் லெவல்ல நம்ம ரீச் பண்ணிட்டேன்னா we can see the whole cosmos in as a bird's eye view. அதுதான் வந்து நம்ம அந்த லீலா பத்மா கதையில எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எப்படிடா போறது அப்படின்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுக்கு வந்து நமக்கு பியூரிட்டி வேணும், அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், அதுக்கான ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஞானி, ஞானம் அடைந்த ஞானி எப்படி இருப்பான் அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுட்டோம். ஆனா இப்போ அந்த ஞானி எல்லாம் அவட வாழ்க்கையெல்லாம் நினைச்சா சூப்பரா இருக்கு, என் வாழ்க்கை சூப்பரா இல்ல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நானும் அந்த ஞானியை போல ஒரு நிலையை அடையணும். சரி, அந்த நிலையை நான் எப்படி அடையிறது? கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் ராமருக்கு சொல்றார். ராமர் கேக்குறார், எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு ரியலைஸ் சோல்ஸ் யாரானா இருந்தாங்களா அப்படின்னா இருந்தாங்க. அப்ப அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி பேசினாங்க, என்னெல்லாம் நினைச்சாங்க, வாழ்க்கையை எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டாச்சு. இப்ப நான் அந்த நிலைக்கு போகணும். காஷ்மீர் எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும், போட்ல போலாம், எல்லாம் கேட்டாச்சு. நான் போய் பார்த்தா தானே ஐ கேன் என்ஜாய் இட், ரைட்? சோ இந்த மாதிரி ஒரு ஞானமடைந்த நிலை எப்படி இருக்கும்னு எல்லாம் படிச்சுட்டோம்.
அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு கருத்துக்களாக தான் நம்ம மனசுக்குள்ள இருக்குதே தவிர அது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக என்னுடைய ஒரு அனுபவமாக ஆகணும் அப்படின்னா நான் காஷ்மீர் போகணும் இல்லையா, அந்த மாதிரி நான் என்னோட அந்த ஞான நிலையை அடையணும். அந்த ஞான நிலையை வேற எங்கன்னா இல்ல, உனக்குள்ளதான் இருக்கு. அது எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வசிஷ்டர் ஒரு 10 ஸ்லோகங்கள்ல ராமருக்கு விளக்குறார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன் சட்டுன்னு வந்துடுது இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு முயற்சி செய்யணும். சும்மா ஒரு பிரியாணி செய்யணும்னா கூட ஒருத்தடவை படிச்சுட்டு யூடியூப்ல பண்ண தப்பு தப்பா வருது இல்லையா, அதுக்கும் வந்து ஒரு 2-3 தடவை செஞ்சு ஒரு பிராக்டிஸ் வேண்டி இருக்கு. அப்பனா இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நமக்கு வரணும்னா அதுக்காக நம்ம கொஞ்சம் பாடுபடணும். என்ன பாடுபடணும்னா 7 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில நான் போகணும்னு தீர்மானிச்சுட்டேன்ப்பா. எங்க போகணும்? முதல்ல சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருக்கு வரணும்? நான் அந்த ஊர் காஷ்மீருக்கு போகணும்னு நினைச்சவனுக்கு தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகணும். நான் வீட்லயே நல்ல ஜாலியா இருக்கேன், என்னையாண்டா வம்பு பண்றேன்னா அவனுக்கு போய் டிக்கெட் போட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா. அந்த மாதிரி யாருக்கு எப்படி டிக்கெட் போடணும், யார் போகணும், யாரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் இது ஞானஸ்ய பூமிகானாம் த்வம் அத்ய நிர்வச்சனம் சுணு கிம் மூடாத ஏவ ஸ்திஷ்டாமி प्रेक्षसेऽहं शास्त्र सज्जनाः வைராகியபூர்வம் இச்சதி சுப உச்சதே புத்தைஹி. இந்த மாதிரி ஒரு நிலைமை. என்ன நிலைமை? நான் வந்து இப்ப நான் வந்து ஞானம் எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி இது வசிஷ்ட உவாச்ச அவர் சொல்றாரு. பூமிகானாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, அத வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிர்வச்சனம் சுணு, அது உருப்படியா கேளு. என்னன்னா முதல் கொஸ்டின், நான் ஏன்டா இப்படி முட்டாளா இருக்கேன், நான் ஏன் இப்படி வந்து டில்யூடடா இருக்கேன் அப்படின்னு உனக்கு தோணிட்டு அதுக்கப்புறமா எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ விதமான ஒரு சிரேஷ்டமான ஒரு ஞான நிலையில இருக்காங்களே, அவங்கெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சாங்களாமா, அவங்கெல்லாம் பெரிய பெரியவங்களோட வர்ச்சுவஸ் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டாங்களாமா, நான் ஏன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு முதல்ல உனக்கு தோணணும். அந்த மாதிரி தோணுவது ஒண்ணுதான் முதல் ஸ்டெப்பு. நானும் அதை போல் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது, அதுதான் வந்து சுப இச்சை, ஆஸ்பீஷியஸ் விஷ். அதாவது ஆஸ்பீஷியஸ் விஷயம்னா முதல் படி அதுதான். எதை நான் ஏன் டெல்யூட்டடா இருக்கேன், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப், அந்த மாதிரி ஒரு எண்ணம் முதல்ல வர்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வசிஷ்டா said, listen now to the description of the steps of obtaining knowledge. என்ன? Why do I live like a deluded being? I am looked upon by the scriptures and virtuous people. Scriptures எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம கிட்ட, அதெல்லாம் டே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் டீச்சர்ஸ் எல்லாம் எப்ப நீ ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் சேர போற, எப்ப நீ ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் சேர போறன்னு கேட்டு கேட்டு நம்மளாம் போய் இந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி they are all waiting, looking at me for me to come to them. என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்சர்ஸும் இந்த ஞானிகளும் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப கூட நான் ஏன் போகாம இருக்கேன்? லெட் மீ நவ் ஸ்டார்ட், லெட் அஸ் ஸ்டார்ட் அட் தி வெரி பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதுதான் முதல் படி. அதற்கு பெயர் வந்து சுப இச்சா, ஆஸ்பீஷியஸ் விஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து முதல் நிலை. அந்த நிலைக்கு வந்தா யாரு வருவாங்க? அந்த நிலைக்கு இந்த பத்தி எல்லாம் ஞானமான ஒரு நிலையை பத்தி தெரிஞ்சுண்டு
அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு புரிஞ்சுட்டு நம்ம இப்ப நான் எந்த இது இங்க இருக்கு, நான் எந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு முதல்ல என்னை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் உபனிஷத்துகளும் கதோபனிஷத்துல முக்கியமா சொல்றது, அரைஸ் அவேக் அண்ட் சீக் த ட்ரூத். முதல்ல எழுந்துடா, எழுந்து முதல்ல உண்மை என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. உத்திஷ்ட ஜாக்கிரத பிராப்பய வர்ணா நிபோததா. முதல்ல எழுந்து ஃபர்ஸ்ட் நீ வீட்டை விட்டு கிளம்பு. கிளம்பினாதானே நம்ம போய் சேரோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின்ல கால் எடுத்து வச்சுட்டானா நம்ம ஒண்ணும் பண்ண குருஜி சொன்ன மாதிரி நீ முன்னால என்ஜினுக்கும் பின்னாலுக்கும் ஓடின்னு இருக்கோம், நான் ஏறி உட்கார்ந்துக்க போறோம். சோ அந்த ஏறி உட்கார்ந்துக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு இன்ஹிபிஷன் இருக்கு. வருமா இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும். அதனால்தான் உபநிஷத்துகள் நம்மள அதை நோக்கி போடா 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 அப்படின்னு சொல்லிட்டு போடுறது. ஆத்மவரே திருஷ்டவ்ய தாஷ்டவ்ய ஸ்ரோத்ரவ்ய மந்தவ்ய நிதித்யாசேன அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது முதல்ல எழுந்துரு, புரிஞ்சுக்கோ, திராஷ்டவ்ய what is your state of existence in தெரிஞ்சுக்கோ, realize your true nature, then listen to the scripture, ஸ்ரோதவ்ய கேளு அதெல்லாம். அடுத்தது மந்தவ்ய, அதெல்லாம் ரியலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோ, then meditate upon that truth, நிதித்யாசாத்ய ஐவ, அதை பத்தி ஒரு நிதித்தியாசம் பண்ணிட்டே இரு, ரிஃப்ளெக்ட் அப்பான் இட். அந்த மாதிரி செய்யும் போது இதுதான் முதல்ல நீ செய்யன்னு சொல்லி உபநிஷத்துல நமக்கு காலகாலமா சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது அது என்ன பண்ணுது, they inspire us to change. நம்ம இவ்வளவு சொல்லி நம்ம ஏற்படு மாறாம இருக்கோம் அப்படின்னு they inspire us to change. அந்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்த உடனே நமக்கு வழியும் காட்டுறது. கதவு மூடிட்டு உட்கார்ல, கதவு தானா திறக்கிறது இல்லையா. நம்ம நினைப்போம் இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சு எங்க இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்னா, இப்ப பிரபாவத்தை எல்லாம் கேட்டு ஒரு 30 பேர் பகவத்கீதை கிளாஸ்க்கு வராங்க. சோ எப்பவோ அவங்க மனசுக்குள்ள நம்ம பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு இல்லையா. அந்த சுப இச்சை ஆஸ்பீஷியஸ் விஷ் வந்த உடனே அதுக்கான ஒரு பாதையையும் நமக்கு இந்த பெரியவர்கள், இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், அது நமக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறது. அந்த நம்மளோட திங்கிங்கே மாறுறது. திஸ் டிஸ்பேஷன் டுவர்ட்ஸ் ஒன்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட லைஃப் ஸ்டைலை நான் முதல்ல மாத்தணும். Lifestyle and worldly pleasures, along with the desire for seeking the company of noble, listening to the scriptures, wanting to transform oneself, and this is the wanting to transform yourself is the first step for the spiritual maturity. யாருக்கு இது பொருந்தும்? நம்மளை சுத்தி நம்மலாம் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஏ என்ன பண்றான், ஏக்கு இந்த சுப இச்சா ஆஸ்பிஷியஸ் வந்தாச்சு, அவன் டிசைட் பண்ணிட்டான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி நம்ம வா, இந்த மாதிரி எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் நடக்குதா, ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் தண்டராஜ் சார் எடுக்கிறாரு வா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ற, போடா டே காலங்காத்தால 6 மணிக்கு அவன் போவான், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவனை தூங்கிட்டு இருக்கான். அவனை நம்மளால எழுப்ப முடியாது. He is under spiritual ignorance. அவனை விட்டுரு. அவன் பக்கத்துல படுத்துட்டு இருந்தவன் என்ன ஒரு பேசிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும், நீ எங்க போற, இந்த மாதிரி நான் ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல சேர்ப்பேன். அப்படியா? இவனுக்கு 3வது சீக்கு அதை பத்தி சரியா தெரியல. இப்ப அவன் மனசு தடுமாறுறது, இவனோட படுத்து தூங்கலாமா இல்ல அவனோட கிளம்பி கிளாஸுக்கு போகலாமா. இந்த 3வது ஆளை கொஞ்சம் போக்ஸ் பண்ணானா வந்துடுவான் நம்ம வழிக்கு. சோ வழிக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லலாம், வழிக்கு போகணும்னு முடிவு எடுத்தவனுக்கு சொல்லலாம், எல்லாம் போடா வேற வேலை இல்லைன்னு இன்னும் ஸ்பிரிச்சுவல் இக்னரன்ஸ்ல தூங்கிட்டு இருக்கவன பேசாம விட்டுடும், அவன் பாடு தூங்கட்டும், ஒன்னும் பிரச்சனையே பண்ண வேண்டாம். சோ இந்த எண்ணம் வருவதுதான் முதல் ஸ்டெப். புரியுதுங்களா? அடுத்தது எண்ணம் வந்தாச்சு, என்ன பண்ணணும்? சாஸ்திர சஜ்ஜனா சம்பார்க்க வைராகியாசே பூர்வகம் சதாச்சாரிய பிரவருத்தியா புரோஷ்யதே ச விசாரணா. அடுத்தது விசாரணா, ரிஃப்ளெக்டிங் ஆன் இட்.
reflecting on our own self. என்ன பண்ணணும்? preceded by the association with the scripture. நான் scriptures எல்லாம் படித்துட்டேன், பகவத்கீதை புக்கு எடுத்து பார்த்துட்டேன். ஐயோ ஏதோ நல்ல விஷயம் சொல்லிருக்கு போல இருக்கு, ஆனா எனக்கு அது புரியல. இத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அந்த ஹெல்ப்புக்கு என்ன பண்றது, எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை நான் எனக்குள்ள நான் யோசிக்கிறோம் இல்லையா, யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா. படிக்கணும்னு நினைச்சேன், எதை படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும்னு நினைச்சுட்டேன், எடுத்துட்டேன் புக்க கையில. வெரி குட், இந்த புக்கு என்னை படி படி படின்னு என்ன கூப்பிடுறது, ஆனா படிச்சா புரியல. இந்த மாதிரி படிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு you have started moving towards the right direction, preceded by the association with the scriptures and virtuous people. பிரபாவதி சொன்னால ஜெய்ஷ் ஏதோ கிளாஸ் எடுக்கிறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை யாரேவா சிஓ இல்லைன்னா ஏவோ தான் இருக்கணும். இந்த பிஆட விட்டுலாம் அவன் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வரமாட்டான். இப்ப 37 பேர் நம்ம குரூப்ல சேர்ந்திருக்காளே ஒழிய ஒரு கிளாஸ்ல 20 பேர் கூட வர்றதில்ல. அந்த 37 பேரு இந்த சி மாதிரி மதில் மேல் பூனையம்மா இப்படி குதிப்பானா அப்படி குதிப்பானான்னு தெரியாது. ஏதோ சரவணன் சார் சொன்னாருன்னு சேர்ந்துட்டானே ஒழிய அவனுக்கு இன்னும் அந்த சுப இச்சை வரவில்லை, ஆஸ்பீஷியஸ் விஷ் அவனுக்குள்ள வர இல்லை. சோ இந்த 2வது ஸ்டெப் என்ன, ஐயோ நான் மாறணும்னு நினைச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம அம்மா போறாங்க, அவன் பையன் என்ஜினியரிங் படிக்கிற பையன் வச்சுக்கலாம் சரியா, நீயும் வாடா அந்த கிளாஸஸ் எல்லாம். அம்மா சரிமா நீ சொல்லியிருக்கேன், நாளையில இருந்து நான் கட்டாயம் கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இவன் நல்ல வழிக்கு வரப்போறான், நாளையில இருந்து கிளம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல நான் எல்லாம் கரெக்டா பண்ணுவேன், காலையில் எழுந்த உடனே கிரியா பண்ணுவேன், அப்படி எல்லாம் ப்ராமிஸ் பண்றான் அம்மாவுக்கு. வெரி குட். ஆனா அவங்க சுத்தமாயிட்டான். இப்ப அவனோட பழைய எண்ணங்கள்லாம் போயிட்டு நான் பார்ட்டிக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன், இதெல்லாம் விட்டாச்சு. இப்ப பகவத்கீதை கிளாஸ் போனோம், காலையில இருந்து நான் கிரியா பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டான். இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் சொல்ல, என்னடா தினம் கிரியா பண்றேன்னு சொன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு சுருக்குன்னு ஒரு கோபம் வருது இல்லையா, இவன் யாருடா நம்ம சொல்ற இல்லைன்னா இவன் சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோமே. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எப்ப பார்த்தாலும் ஒரு அழுக்கு துணி போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலி ஆள் அவன் மேல இன்னும் கொஞ்சம் மண்ணு பட்டா இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். இவன் பார்ட்டி எல்லாம் போயிட்டு சுத்தின்னு இருந்தா, இன்னொரு பார்ட்டிக்கு போனா, 100 பார்ட்டிக்கு போனா, 101வது பார்ட்டிக்கு போறான், அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் பார்ட்டிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கல்யாணத்துக்கு போறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என் புடவையில ஒரு அழுக்கு இருந்தானே எல்லாரும் ஐயே பின்னால் உன் புடவையில கரையாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எரிச்சலா வரும். இந்த கரையை நானே முதல்ல பார்த்துட்டேன்னா வேற புடவை கட்டிட்டு போவேன் இல்லையா. அந்த மாதிரி நான் சுத்தமா இருந்து டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ண அப்புறமா என்னோட சர்க்கிள் எப்பவுமே அந்த மாதிரி ஏறிண்டு இருக்க மாட்டாங்க இல்ல. குருஜி சொல்வாரு, ஏணில ஏறும்போது ஒரு கால் சறுக்குன்னா மேல இருக்கிறத புடிச்சுக்கோ, ஐயோ சறுக்கிடுச்சுன்னு கீழே பார்த்தோன்னா தபான்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற அழுக்கு நான் தினம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சாரி இன்னைக்கு பண்ணல, லெட் மீ டூ இட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு நம்மளோட தப்ப நாமே பார்த்து திருத்திக்கும் போது அது நம்மள அடுத்த படிக்க எடுத்துட்டு போகும். இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா எல்லாரும் கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, நீ என்ன தினம் 100% பண்றியா, நான் 365வது நாளாக இன்றைக்கு நான் கிரியா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுநாள் பார்த்தானே அவன் கிரியா பண்ணிருப்பான், அவங்களோட போய் நம்மளும் பண்ணலான்னு தூங்கிட்டு இருந்தானா என்னடா இதுதான் சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் முதல்ல நம்மளே ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் டுவர்ட்ஸ் ரைச்சுவஸ்னஸ் நம்ம போகும்போது நம்ம எங்க சறுக்குறோம், என்னோட வீக்னஸ் என்ன, எதனால என்னால ஸ்டெடியா இருக்க முடியல அப்படின்ற இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணும்போது தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் திருந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ நான் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கு போறது ஒரு ஹையர் லெவல். தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் ஃபார் அட்டைனிங் த ஹையஸ்ட் லெவல். துரியாதீதனா போகக்கூடிய ஒருவனுக்கு சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ். இப்ப நம்மள எத்தனை பேர் துரியாதீதனா போறோம், முதல்ல முழிக்கலாம் இல்லையா. அதனால I am just bringing all those examples which are only pertaining to our life.
நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த நிலையில இருக்கோம், நம்ம இங்க ஒரு 10 பேர் இருக்கோம், எத்தனை பேர் இருக்கோம், நம்ம ஒரு 11 பேர் இருக்கோம். இந்த 11 பேருக்கு, இந்த 11 பேர்ல வந்து ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வந்து அந்த ஃபைனல் துரியாதீத்த ஸ்டேஜுக்கு நம்ம இந்த ஜென்மத்திலே போவோமோ போக மாட்டோமோ தெரியாது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஒரு சீர்மையான ஒரு நிலைக்கு அட்லீஸ்ட் போலாம் இல்லையா? அது என்ன சீர்மையான நிலை? நம்ம ஆழ் மனசுக்குள்ள ஆழ்ந்து நமக்குள்ள செல்ஃப்குள்ள ஸ்டேபிளா இருந்து அந்த ஒரு ஆனந்த நிலை, பிகாஸ் கான்சியஸ்னஸ் சச்சிதானந்தம் அப்படி பார்த்தோம் இல்லையா? அந்த சச்சிதானந்தத்துல நம்ம நிலைத்து இருக்கிறோமா? நிலைத்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிலையை அடைந்த பிறகு நாம எப்படி சறுக்காம இருக்க போறோம்? அந்த நிலையை அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். துரியாதீதன ஆரணம் அது அப்புறமா. அதனால நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீக்னஸஸ், அததான் வந்து நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். அதை வந்து என்ன இவ்வளவுதானே, இதுக்கும் என்ன ஸ்பிரிச்சுவல் நாலேஜா அப்படின்னு அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து குறைச்சு எடை போடாதீங்க. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன். இந்த மாதிரி நம்மளோட வீக்னஸஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு யோசிச்சு நம்ம எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்ல இருந்து அடுத்த 2வது ஸ்டெப் வைக்கணும், மொழிய ஸ்டெப்ஸை ரீட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைதான் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆர் ரிஃப்ளெக்டிங் ஆன் அவர் ஓன் செல்ஃப். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுப எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுப இச்சா, ஆஸ்பிஷியஸ் விஷ். Second stage is the investigating our own weaknesses. Now third stage. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த 2 விசாரண சுப இச்சாபியாம் இந்திரியா, இந்த 2ம் பிராக்டிஸ் பண்ண அப்புறமா இந்திரியார்த்தேஷு அசக்தக. அடுத்தது நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம புலன்களை நமக்குள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இல்லைன்னா அது தறி கட்டி ஓடி நம்மள வேற திசையில அது கூட்டின்னு போயிடும் இல்லையா? இந்திரியார்த்தேஷு அசக்தக. அசக்தகன்னு அதோட கூட்டு போட்டுன்னு கையை கொடுத்துட்டு நான் அட்டாச்மெண்ட் with the objects of our sense. Sense objects மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட். புரியுதுங்களா? இப்ப இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். கிரியா பண்ணணும்னு எழுந்திருக்கிறோம், நல்லா முருகலான தோசை, வெங்காய தோசை வாசனை வருதுன்னா சாப்பிட்டுட்டு பண்ண என்ன அப்படின்னும் போது அந்த இந்திரிய கட்டுப்பாடு இல்லாததுனால மனசு அந்த வாசனை, மூக்குக்கு அந்த வெங்காய தோசை வாசனை வந்தாச்சு. வீட்டுல அம்மா வந்து சுட்டுன்னு இருக்கா, அந்த சுடுற காது வேற கேட்கறது. மனசும் காதும் அந்த தோசைன்னு போகும்போது கிரியா எங்க இருந்து வரும் இல்லையா? அந்த கிரியா எல்லாம் தோசைன்னு ஒரு கிரியாவும் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து என்னுடைய மனசு நேச்சுரலாக நான் இழுத்து பிடிக்க முடியாது. அப்பா சொல்லுவாங்க, டோன்ட் ஃபைட் வித் யுவர் மைண்ட். மைண்ட் வந்து நம்ம வந்து டேம் பண்ணி வச்சுக்கணும். நீ என்ன வாசனை வந்தாலும் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் கிரியா அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில நான் ஸ்டேபிளா இருந்தா, நீ மூக்குக்கிட்டே தோசையை கொண்டு வந்து வச்சாலும் நான் வந்து என்னோட கிரியால இருந்து வெளியில வர மாட்டேன். புரியுதுங்களா? சோ முதல்ல இந்த சுப இச்சா, இந்த இந்திரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி, 3வது என்ன, என்னோட மனதை வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து இழுத்து பிடிச்சு அதோட நான் அட்டாச்மெண்ட், இழுத்து கூட பிடிக்கல, நான் அட்டாச்மெண்ட் ஆகி அப்போது அந்த மாதிரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, the gross லெவல்ல இருந்து we would have slowly gone up to the grossiness of it. நம்ம முதலே பார்த்தோம்ல, இந்த grossiness கொஞ்சம் கொஞ்சமா குறைய நம்ம வந்து சூக்ஷ்மமான ஒரு சட்டிலிட்டியை பார்த்து போவோம். இப்ப நம்மளாம் வந்து நிறைய நாள் வந்து 10-15 வருஷமா நம்ம எல்லாம் கிரியா பண்ணி குருஜியோட விஷயங்கள்லாம் கேட்டு நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து அந்த கொலா குட்டி அப்படின்னு ஒரு சினிமா பார்த்தானச்ச, இந்த மூடி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்கிறது. இந்த டிவியை மூடிட்டு போய் படிக்கலாம், இதெல்லாம் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு மனசு போகும்போது, இந்த மாதிரி கிராஸ்னஸ்ல இருந்து மனசு விடுபட்டு நம்ம பேப்பர்ல படிக்கும் போது கூட ஏன் இந்த மாதிரி கள்ளத்துக்கு போட்டு சாவடிச்சான் அப்படின்னா, அதை விட இன்னும் ஒரு நல்ல விஷயம், அவன் வந்து கண்ணு இல்லாதவனுக்காக போராடிட்டு இருக்கான். எங்க அக்கா நேத்து ஒரு சினிமா சொன்னாங்க,
ஒரு அக்கா வந்து தம்பிக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஏழை பெண்ணா இருந்தாலும் தன்னோட தம்பிக்காக ஒரு கண்ணுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு ஒரு சினிமா இருக்கு. இப்ப வந்து என் மனசு ஐயோ எவ்வளவு நல்ல ஒரு அந்த சினிமா பார்க்கலாமா. சோ இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த கிரேட்னஸ் ஆஃப் குவாலிட்டிஸ், ஒரு எலிவேட்டட் கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வரும்போது அந்த எலிவேட்டட் திங்ஸ பார்த்துதான் நம்ம மனசு ஓடுது. இதுதான் வந்து நாமளே வந்து சட்டில் ஆயிட்டோம். இந்த கிராஸ்னஸ் பிடிக்க மாட்டேங்குது. கிராஸ்னஸ்ல நம்ம தள்ளி 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 வரும்போது மனசு வந்து ரொம்ப என்ன சொல்றது சென்சிட்டிவ் ஆயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கொழகொழன்னு ஆயிடுறது இல்லையா. அந்த சாஃப்ட்னஸ் வரும்போது தனுமானசா அப்படின்ற வந்து 3வது ஸ்டேஜ் நம்ம அடைஞ்சிட்டோம். என்ன ஒரு ஆஸ்பீஷியஸ் விஷ் வந்தாச்சு. I started reflecting on myself. I have decided to be steadfast in my steps towards the spiritual knowledge. அதனால இதுக்கு முக்கியமானது I want to control my senses. I am not by being overpowered my senses. எனக்கு அந்த சென்ஸ் அட்டாச்மெண்ட்ல இருந்து நான் வெளியில வந்தாச்சு. எனக்கு நான் அட்டாச்மெண்ட் I have not practicing. I have become non-attached to all these things. அப்ப வந்து மனசு ரொம்ப சாஃப்டா ஆயிடுது. அதுக்குதான் வந்து third step. We have attained the third step. என்னது சுபயிச்சா introspection and then தனுமானசா அப்படின்ற subtlety of the mind. கிராஸ்னஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துட்டோம். அப்பனா இந்த அட்டாச்மெண்ட் வந்து குறைய 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 டிட்டாச்மெண்ட் வரும்போது, டிட்டாச்மெண்ட்னா என் பொண்ணும் கிடையாது, என் பையனும் கிடையாது, ஹஸ்பண்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு வெறுத்து போன ஒரு டிட்டாச்மெண்ட் இல்ல. அது முதல்லயே நம்ம ராமரோட ஃபர்ஸ்ட் டிஸ்பேஷன்லயே நம்ம பார்த்தாச்சு இல்ல. இந்த டிட்டாச்மெண்ட் வர வர நம்மளோட மைண்ட் வந்து அந்த டெல்யூஷன் குழப்ப போயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இஃப் த டாக்டர் இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் ஆன் சர்ஜரி ஆன் தேர் ஓன் சைல்ட், அங்க அட்டாச்மெண்ட் வந்து அவன் 100 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கலாம், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல அவன் அந்த பேஷண்ட டேபிள்ல பார்க்கும்போது அது வந்து ஒரு வேலை, எப்படி நம்ம சாம்பார் செய்யும்போது காய் கட் பண்றோமோ அந்த மாதிரி தான் அவனுக்கு தோணும். ஆனா அது தன் குழந்தை அப்படின்னு நினைப்பு வந்த உடனே அங்க மனசு வந்து ஆயிடுது. So that detachment brings discrimination. Attachments clouds your memory. So அந்த டிட்டாச்மெண்ட் வந்து ஒரு மெச்சூரிட்டியால வரக்கூடிய ஒரு டிட்டாச்மெண்டா இருக்கும்போது the discriminating power will be super. அப்ப ரைட் ராங் பத்தி எல்லாம் வந்து லைக் டிஸ்லைக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு மேல வருவோம். அப்ப நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் இன் லைஃப் வந்து எது நமக்கு தெரியும். காலையில 8 மணிக்கு என்ன ப்ரியாரிட்டி, கிரியா பண்ண வேண்டியது ப்ரியாரிட்டி. 12 மணிக்கு சாப்பாடு செஞ்சுடு, நீ கிரியா பண்ணிட்டே இருக்க, வான சிரிப்பா கிரியா பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி சட்டிலிட்டி ஆஃப் த மைண்ட் வந்தப்புறம் நம்ம மனசு எதை நோக்கி போகும். பகவத்கீதை படிக்கலாமா, அங்க ஏதோ சத்சங் நடக்கிறதாமா, அங்க போய் பார்க்கலாமா. முந்தி மாதிரி பார்ட்டிக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது எல்லாம் வந்து இப்ப வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. அதை விட இதுப்ப இங்கன்னா சத்சங் நடந்தா போலாமா அப்படின்னு. டாக்டர் மணிகண்டன் அப்படின்னு சீனியர் டீச்சர் ஆர்ட் ஆஃப் லிவிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அப்படிதான், ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட். அவர் வந்து அந்த மாதிரி தான் போகணும் போது அகஸ்மாத் ஒருத்தர் வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்சங் கூட்டின்னு போனோன்னு he got so much involved into it. அதுக்கப்புறமா அவர் வேற விஷயமே பண்ணல, சத்சங் மட்டுமே பட் he has become a very great சத்சங் singer இல்லையா, and has become a senior teacher. So அவர் வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்டா இருந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வர்றதுக்கு ஒரு நாள் அந்த சத்சங்க போனதுன்னா அவருக்கு வந்து முக்கியம். இந்த மாதிரி நிறைய கதையை நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங்ல கேள்விப்பட்டிருக்கோம். சோ பழசெல்லாம் இப்ப எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. புதுசா இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது, கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது, சத்சங் கேட்கறது. இது முந்தியெல்லாம் வந்து டங்கு டக்குன்றது அந்த மாடர்ன் மியூசிக் பிடிச்சதானே. இப்ப வந்து மணிகண்டனோட பாட்டு எவ்வளவு நல்லா இருக்கு, ரிஷிஜி பாடுற ஹிந்தி சாங்ஸா இருந்தாலும் அது புரியுதோ எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மனசு மாறி போயிடும். இதனால now we have understood what is real and what is
unreal, what is eternal and what is ephemeral, and what is absolute and what is empirical. These are all the opposites. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய ஆரம்பிச்சுது. எது வாழ்க்கையில சாஸ்வதம், எது நிஜம், இதெல்லாம் இந்த பாட்டியெல்லாம் எத்தனை நாளைக்கு, இதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஆனா சத்சங் போய் ஒரு சத்திய விஷயம் கேட்கும்போது, பகவத்கீதை படிக்கும்போது, நாளைக்கு என்னோட வாழ்க்கை நான் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எனக்கு கையாளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை எனக்கு கிடைக்குது, நல்ல ஒரு சக்தி எனக்கு கிடைக்குது. அப்ப ஏன் நான் இதை விட்டுட்டு அந்த மாதிரி பாழா போன விஷயங்களுக்கு மேல நான் என் மனசை செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்தாச்சு. சோ இப்ப இந்த 3 விதமான ஸ்டேஜஸையும் தாண்டின அப்புறமா பூமிகா, கிருத்தியா, அபியாசா, இந்த 3 ஸ்டெப், பூமிக்கான ஸ்டெப்ஸ் 3யும் நான் பிராக்டிஸ் பண்ண அப்புறமா எப்படி இருக்கு? சித்தே அர்த்த விராதேக அசாத் சத்ய ஆத்மனி ஸ்திதிஹி சுத்தே சத்வபதி அப்படின்ற அந்த 4th ஸ்டேஜ் வருது. என்னது? இந்த பூமிக்கு அந்த 3 ஸ்டெப்ஸ் நான் பிராக்டிஸ் அபியாசம் பண்ணி முடிச்ச அப்புறமா அதனால என்னாச்சு? என்னோட சித்தம் இட் ஹஸ் டெவலப்ட் தி பவர் ஆஃப் வித்ட்ராவல் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கே சக்தி வந்துருச்சு. ஆப்ஜெக்ட்ஸ் என்ன? ஆப்ஜெக்ட்ஸ்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட் towards which my senses always run. அதுல இருந்து என் மனது விடுபட்டு தானா விடுபட்டுருச்சு. நான் ஒரு பிரயத்தனமும் எடுக்க வேண்டியது இல்லையே. நான் இந்த 3 ஸ்டெப்பை நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்குள்ள வந்த ஒரு சக்தி என்ன பண்ணுச்சு? என்ன இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட் மேல கூட ஓடக்கூடிய இந்த மனசை தானா வித்ரா பண்ணி ஒரு நாய்க்குட்டி மாதிரி எனக்குள்ள உட்கார்ந்துடுச்சு. சோ இது எவ்வளவு பெரிய லாபம் இல்லையா? இந்த மாதிரி உள்ள வந்த உடனே என்னாச்சு? என்னோட மனசு வெளியில ஓடல. அப்ப மனசு எங்க போகும்? உள்ள போய் செட்டில் ஆகும். அதுதான் சத்வபதி. உண்மையில் நீ நிலைத்து விட்டாய். சத்வன்னா உண்மை. You are being absorbed in your own self. அந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி எனக்கு தியானம் பண்ண சூப்பரா வந்துருச்சு அப்படின்னா, அந்த தியானத்தில் இருக்கும்போது ஏன் நீ தியானத்துல வெளியில வந்த அப்புறமா ஏன் இவ்வளவு அமைதியா இருந்துச்சு? இவ்வளவு நேரம் நான் எங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் நாளைக்கும் 8 மணிக்கே வரலாமா, நமக்கு தியானம் வருமா அப்படின்னு மனசு அங்க விடுது. ஏன்னா நம்மளோட ஒரு சோல்ஃபுல் கான்சியஸ்னஸ்ல இறங்கும் போது எதை நம்ம பார்த்தோங்க? சத்திய தர்சனம் ஆயிட்டாங்க. அந்த சத்திய தர்சனத்துக்கு மேல உலகத்துல என்னையா இருக்கு? அந்த சத்திய தர்சனம் வந்துடுச்சு அப்படின்னா அதுதானமா பெரிய ஒரு விஷயம். இப்ப நம்ம இகலோக வாழ்க்கையில எத்தனை கார் வச்சிருக்கேன், எத்தனை பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன்றது உன்னோட சக்சஸ் டிட்டர்மின் பண்ணணும்னா ஆத்ம ஞானத்துல அது இல்லை. நீ எவ்வளவு திருப்தியா, எவ்வளவு ஆனந்தமா, எவ்வளவு நேரம் உன்னால உள் லயித்து இருக்க முடியுது அப்படின்றதுதான் உன்னோட அளவுகோல். எதுக்கு நீ எவ்வளவு ஞானம் அடைஞ்சிருக்க, அப்படியே ஞானத்துல எவ்வளவு தூரம் போயிருக்க, ஞான பாதையில எவ்வளவு தூரம் நீ கடந்திருக்கன்றதுக்கு ஒரு அளவுகோல் உன்னால அந்த சத்திய தர்சனம் ஆன பிறகு அந்த சத்திய தர்சனத்துல இருந்து அங்கேருந்து வெளியில சின்ன குழந்தைங்க மாதிரி அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு வரேம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆடிட்டு வரேம்மான்னு சொல்றது. ஏன்? வீட்டுக்குள்ள உட்கார்றத விட விளையாடும் போது நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த சத்திய தர்சனம் வந்த அப்புறமா எனக்கு அவ்வளவு திருப்தி இருக்கு. Why should I come out of it? What it then to come out of such a state, it requires effort. முதல்ல to go to that state it required efforts. நான் எஃபர்ட் போட்டு அங்க போய் என்ன சத்வபதி நான் ஸ்திரமா இருந்த அப்புறமா எனக்கு ஆத்ம தர்சனம் கிடைக்குது, எனக்கு சத்திய தர்சனம் கிடைக்குது. அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன் நான் அதுல இருந்து வெளியில வரணும்? சோ அங்க போறது எஃபர்ட்லெஸ் ஆயிடுச்சு, அங்கேருந்து வர்றது இட் ரிக்வயர்ஸ் எஃபர்ட். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப 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 இதுக்கு அந்த மனசு முதல் 3 ஸ்டெப்ஸ்ல சுத்தம் அடையணும். இன்னும் மனசு அலைஞ்சிட்டு இருந்தானா, ஒரு குழந்தை தூங்கிட்டு முந்தில நாங்கள சின்னப்ப கல்யாணம் ஆன புதுசுல எங்க அக்கா அவங்களோட நாங்க சினிமாக்கு போவோம்.
சினிமா போனானே எங்க அக்கா பையனையும் என் பொண்ணையும் வந்து நல்லா தாச்சு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க பண்ணிட்டு போகணும். நாங்கெல்லாம் புடவை கட்டினாலே அதுங்க ரெண்டு முழிச்சுக்கும், சினிமா போக்குறியா சாயந்தரத்துல இருந்து நம்ம பின்னால தூளையில போட்டு ஆட்டுட்டு தூங்குனா அந்த குழந்தை பண்ண சரி இதை வந்து எங்கேயோ கிளம்பிட்டாங்க போல இருக்கு, நம்ம தூங்கலன்னு நம்ம விட போறது இல்ல, நம்ம தூங்குற மாதிரி பாசாங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த கண்ணை மூடிட்டு அப்பா தூங்கிச்சு நம்ம செருப்பு கையில எடுத்துன்னு போயிடுவோம். போன அப்புறமா அது என்ன பண்ணும், குழந்தை எழுந்துட்டு விளையாடி அந்த பொம்மைங்களோட விளையாடி அதுக்கே களைப்பான அப்புறம் அந்த பொம்மைங்க மேலே படுத்து தூங்கிடும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆக்டிவா இருக்கிற மனசு, வெளி உலகத்தை பார்த்து ஓடக்கூடிய இந்த மனசை இழுத்து பிடிக்கிறதுக்கு எஃபர்ட் வேண்டியிருக்கு, முடியாது. அது அங்கதான் ஒட்டின்னு இருக்காது. இழுத்தானா வர்ற மாதிரி வருமே ஒழிய போற. ஆனா அதுல இருந்து விடுபட்டு இந்த நான் அட்டாச்மெண்ட் என்ற இந்த ஸ்டேட் வந்த அப்புறமா குழந்தை தானா கடந்து போய் தூங்குற மாதிரி மனது தானாக உள்நோக்கி வந்துடும். உள்நோக்கி வந்தா என்ன கிடைக்கும் நமக்கு? சத்திய தர்சனம். அப்ப அங்கேருந்து வெளியுள்ள வர்றதுக்கு நமக்கு இஷ்டமே இருக்காது. அப்ப நமக்கு புரியும் இந்த வெளி உலகம் அன்றியல், நான் அனுபவிச்ச அந்த ஒரு சத்திய தர்சனம் தான் ரியல் அப்படின்னு நமக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாம தானாவே நமக்கு அது புரியும். சோ இந்த மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட்னா ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறுப்படைந்த ஒரு வெறுத்த நிலை கிடையாது. தானாகவே சுயமாகவே வித்ரா ஆகக்கூடிய ஒரு சக்தி நமக்கு மனசுக்குள்ள வந்திருக்கிறதுனால வரக்கூடிய இந்த டிட்டாச்மெண்டால நமக்கு நல்ல ஒரு டிஸ்கவரேட்டிங் பவர் கிடைக்கும். அது நம்மளை எங்க கூட்டின்னு போகுதுன்னு பார்க்கலாம். அங்க போன where the spectacle of the pure being has shot forth by the practice of the above 4 steps. இந்த 4 ஸ்டெப்ஸ்ல ஏதோ நமக்கு சத்திய தர்சனம் வந்துடுச்சு, அப்பா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சில சமயத்துல நம்ம போயிட்டு இந்த கதை திறந்தோம்னா பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும்ல, ஆஹா அப்படின்னு மனசு வந்து அப்படியே நினைக்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தர்சனம் கிடைச்ச உடனே அதுக்கு என்னது அப்போ வந்து அந்த நான் அட்டாச்மெண்ட்ங்கிறது தானா வந்துருச்சு. மற்றது மேல எனக்கு வந்து பற்றே போயிடுச்சு. அந்த பற்று நீங்கிய நிலையில நான் எதனுடையும் சம்பந்தப்படாத இருக்கக்கூடிய முதல்ல என்ன பற்று நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்னால I was able to go and dwell inside my absorbed inside my soul, where I get the spectacular experience of experiencing the joy, the anandam of the Sachidananda Swarupata நான் பார்த்த அப்புறமா எனக்கு மத்தது மேல ஒரு ஈடுபாடே இல்லாம போகும்போது அந்த நான் அட்டாச்மெண்ட் ஸ்டேட்ல இருந்து நான் யூனியன் அப்படிங்கிற எதோடையும் நான் ஐ எம் நாட் தேர், ஐ எம் நாட் அ வைஃப், ஐ எம் நாட் யுவர் மதர், ஐ எம் நாட் யுவர் சிஸ்டர், ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ எம் நோபடி. So from Guruji சொல்வாங்க, from somebody to become nobody, from nobody become everybody. அப்போ அந்த எவ்ரிபடிங்கிற ஸ்டேஜுக்கு நோபடிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டே இப்போ நான் அட்டாச்மெண்ட் வந்த உடனே அதுல இருந்து இப்ப எவ்ரிபடி ஐ எம் நாட் இவர்கிட்ட மட்டும் இவங்களாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. உலகம் அப்ப கிருஷ்ணர் சொன்ன மாதிரி யூ வில் பி ஏபிள் டு see me in everything என்ற அந்த ஒரு நிலைமை வந்தாச்சு. நான் என்ன பண்ணேன், உள்ள போயிட்டு என்ன பார்த்தேன், எங்க யாரை பார்த்தேன், கிருஷ்ணனை பார்த்தேன், பகவானை பார்த்தேன், சத்தியத்தை பார்த்தேன். அப்ப கண்ணு திறந்து பார்க்கும்போது எல்லாமும் சத்தியமாகவும் எல்லாமும் கிருஷ்ண தர்சனமாகவும் இருக்கும்போது எதையோடு நான் ஒட்ட மாட்டேன் இல்லையா. அதுதான் நான் யூனியன் ஸ்டேஜ். புரியுதுங்களா? இந்த 4 இது முடிச்ச அப்புறமா நமக்கு வரக்கூடிய இந்த 5வது ஸ்டெப் வந்து இந்த நான் யூனியன் சுப இச்சா introspection and then the subtlety of the mind, and 4th one is the non-attachment, and the 5th one is non-union. I am not attached to anything, I am not with anything, I am not a MSA. எல்லா I என்ற அந்த அகங்காரம் என்றது என்னது, நான் ஜெயஸ்ரீ, நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், நான் பிஎட், நான் டீச்சரு, இந்த டேக் எல்லாம் கழட்டி 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 போட்டு போற என்ன இருக்கு? Then I am not declaring myself as a teacher, I am not declaring as Mrs. Dandral, I am not declaring myself as a Subha's mother, I am not an art of living teacher, I am not taking
எவ்ரிதிங் ஐ எம் நாட் நேத்தி எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச பிறகு எப்படி ஒரு கல்லுல இருந்து கிருஷ்ணர் அல்லாததெல்லாம் எடுத்த அப்புறமா இருக்கிறது கிருஷ்ணரோ, அது மாதிரி நான் நினைச்சிருந்த அகங்காரம் எல்லாத்தையும் பிச்சு போட்டப்புறமா உள்ள இருக்கிறது சச்சிதானந்த சுரூபமான என்னுடைய சுத்தப்படுத்தப்பட்ட அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான். தென் I am not in connection with anything else அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்துடுச்சு இல்லையா? சோ இந்த 5 ஸ்டெப் முடிச்சுக்கணுமா. 6வது ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். From the practice of the above 5 steps and the absence of the thoughts of the inner word பாக்கிய அந்தரா எல்லாமே போயாச்சு. என்னோட சுயத்தை நான் பார்த்த அப்புறமா, ஆத்மாவை பார்த்த அப்புறமா எனக்கு அதிருஷ்டானாம் அதை பார்த்த அப்புறமா அபியந்தரக பாக்கியந்தரக பதார்த்தானா அபாவானா அதெல்லாம் போயிடுச்சு. எதுவுமே இல்லை என்கிட்ட. I am totally in my own self. எவ்வளவு நல்ல. So absence of the third thoughts, inner world, outer world, object எல்லாம் தரவே எல்லாத்தையும் விட்டுட்டு I'm thoroughly reveling in my own self. உள்ள இருக்கும்போது என்ன கிடைக்கும்? The perception of this world. இந்த வேர்ல்ட பத்தி நமக்கு கருத்துக்கள் எல்லாம் இருந்தது இல்லையா? இது இப்படி அது எப்படி, இப்படி செஞ்சா ரைட்டு, இது நான் அப்படி செஞ்சாரா இருக்கும் அப்படின்னு செஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இந்த மாயையான உலகத்தை நிஜமா நம்பிட்டு சுத்தி அதுக்குள்ளேயே குண்டு சட்டியில குதிரை ஓடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். Then the perception that arises after for a long effort employed by these steps, what do you get? You get a state of mind where there is no ideas, non-ideation. கருத்துக்கள் அற்ற நிலை. முதல்ல நான் அட்டாச்மெண்ட் போய் நான் யூனியன் போய் இப்ப நான் ஐடியேஷன். எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது, எனக்கு கருத்துக்களே கிடையாது. இப்படியா ஓகே சரி, அதுவா ஓகே சரி. ஏன்னா எது சரி? நான் சரியில தான் இருக்கேன். நீ தப்பெல்லாம் சரின்னு சொன்னா சொல்லிடுவோம், அவ்வளவுதான். So I have totally lost all the concepts of this world because this world itself is not worth having any particular concepts about it. In the concepts are required only for a people who want to live in this world, enjoy all the worldly things. நான் சம்பாதிக்கணும், இது நல்ல வேலை, இது கெட்ட வேலை, எல்லாம் யாரே வேலையை தேடுறவனு தான். நான் வேலையை தேடலையா, நான் சும்மா உட்காந்துருக்க, இது நல்ல வேலை நீ போ அப்படின்னா எனக்கு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ அட் ஆல் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் எப்போ? ஆஃப்டர் practicing all these 5 steps. First auspicious wish, நான் திருப்பி போயிட்டு இருக்கேன். introspection, decided to change because of all the withdrawal of the senses, my mind from all the sense object, and I am able to get totally absorbed into myself. That because of that my mind becomes very subtle. The gross சூட்சுமமான ஒரு நிலைமையில இருக்கும்போது என்னால நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் என் மனசு தானாக ஒரு நாய்க்குட்டி மாதிரி எனக்குள்ள உட்காருது. நான் உட்காரும் போதே அப்ப வருது அந்த நான் அட்டாச்மெண்ட் வருது, அதனால நான் யூனியன் வருது. இப்ப என்ன வந்துருச்சு? நான் ஐடியேஷன், கருத்துக்களற்ற ஒரு சூப்பர் நிலைமை உண்டாச்சு. ஓகேயா? இப்ப 7வது இவ்வளவு வந்த அப்புறமா என்ன 6 ஸ்டெப்ஸ் தாண்டின அப்புறமா என்ன வரப்போகுது நமக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு நிலைமை நமக்கு வரும். பை த லாங் பிராக்டிஸ் ஆஃப் தி above 6 steps and by the non-cognition of differences. Non-cognition of the differences இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏதோ எழுதி வச்சிருக்கேன், பார்த்தேன். இந்த 6 நிலைகளுக்கு அப்புறமா நான் காக்னிஷன் ஆஃப் டிஃபரன்சஸ் எப்ப வரும்? இருமைகளால டிஃபரன்சஸ் வரும். இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. இது இப்ப நான் செய்வேன், இப்ப நான் செய்ய மாட்டேன். இவனை எனக்கு பிடிக்கும், இவனை எனக்கு பிடிக்காது. எனக்கு இதுதான் வேணும், அது வேண்டாம் அப்படின்றது. இதுக்கும் அதுக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸே எனக்குள்ள அடிபட்டு போச்சுடா.
எல்லாம் போயிடுச்சு. இருமைகளை தவிர்த்து I have gone beyond all these dualities. Dualities are the only thing that makes us have concepts about life. Because of that only there is a thought in my mind. Because of the thought only my mind is disturbed. There is no, I am beyond all the dualities. Because of that I don't have any concept. Because I don't have any concept, there are no thoughts in me. Because there is no thoughts in me, my mind is நாய் கட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி உட்கார்ந்து இருக்காது. அதுக்கு ஒண்ணுமே இல்ல. It doesn't exist at all. Then what is there? There is only myself. சத்திய தர்சனமான அப்புறமா அங்க இருக்கிறது நான் என்ற என்னுடைய இருப்பு மட்டுமே. புரியுதுங்களா? அதனால இந்த நெடிய பயிற்சியால் 6 நிலைகளுக்கு அப்பால் இருமைகளை தவிர்த்த நிலையை அடைகிறான். இதுவே நிர்விகல்ப சமாதி. விகல்பம்னா என்ன? இது பிடிக்கும், அது பிடிக்கும், இது நல்லது, அது கெட்டது என்ற அந்த விகல்பம் அற்ற நிர்விகல்ப சமாதி. அந்த மாதிரி ஒரு சமாதி நிலை எனக்குள்ள வரும்போது நான் எங்க இருக்கேன்? அந்த சமாதி நிலையில எங்க இருக்கேன்? என்னுடைய உள்ளார்ந்த அந்த கான்சியஸ்னஸோட நான் 2 கலந்துட்டேன். நான் எது? கான்சியஸ்னஸ் எது? என்னோட அகங்காரம் இல்ல. அகங்காரம் காணாம போன அப்புறமா என்ன இருக்கும் அங்க? அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தானே இருக்கும். இந்த கான்சியஸ்னஸ் தானே 4 விதமா உருவெடுக்கு. மண், சித்து, புத்தி, அகங்காரம் எல்லாம் இந்த 4 விதத்துக்கும் எனர்ஜி கொடுக்கறது என்னுடைய ஆத்ம எனர்ஜி தானே. அது எல்லாம் வேணாம் வேணாம் எனக்கு வேணான்னு எல்லாரும் பசங்களை தூக்கி போட்ட பிறகு யாரோ எல்லாமே அம்மாவுக்கு தான் வருவீங்க. இந்த தோசை வேணாம், இந்த தோசை வேணாம், இது கெட்டு போச்சு, இது கெட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்ட பிறமா எல்லாம் என் தட்டுல வந்து விடும். அந்த மாதிரி எல்லாமே அந்த கான்சியஸ்னஸ்குள்ள வந்த அப்புறமா அங்க நான் தூக்கி போட்டதெல்லாம் கூட இல்ல. எல்லாமே அந்த கான்சியஸ்னஸ்குள்ள ஒரு 2 கலந்துருச்சு. எப்படி ஒரு 2 கலர் பெயிண்ட போட்டு நல்லா கலந்த அப்புறமா இது ரெட் கலர், இது கிரீன் கலர்னு சொல்ல முடியாது. எல்லாமா சேர்ந்து ஒரு குழப்ப கலர்ல வரும். அந்த மாதிரி குழப்பம் இல்லை. இது சுத்தமான ஒரு பரிசுத்த நிலைக்குள்ள போய் டிசால்வ் ஆயிடுச்சு. பிகாஸ் when I get into the swimming pool I remove all my dress, right? அந்த மாதிரி என்ன மேல இருக்கக்கூடிய மன, புத்தி, சித்து, அகங்காரத்தை எல்லாத்தையும் கரையிலே போட்டுட்டு நான் குதிக்கும் போது I become one with the consciousness. இந்த நிலை நான் எப்பவுமே சொல்லுவேன், டீப் ஸ்லீப் ஸ்டேட், வேக்கிங் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட் அண்ட் தி ட்ரீமி ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் இந்த 3 ஸ்டேட்டை தவிர்த்து நான் தூங்கல, நான் முழிச்சுல, நான் கனவு காணல, அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் அந்த 4வது ஸ்டேட்ல இருக்கேன். எப்போ? ஏன்னா தூங்கறதுக்கு எனக்கு கருத்துக்கள் வேணும் இல்லையா? தூங்கறதுக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அந்த வெளி உலகத்துல இருந்து விட்ரா ஆகணும். வெளி உலகமும் இல்லை எனக்கு, உள்ள உலகமும் இல்லை. கனவு காண்றதுக்கு எனக்கு கருத்துக்கள் வேணும். என் மனசுக்குள்ள கருத்துக்களே கிடையாது. அப்ப எனக்கு எப்படி கனவு வரும்? கனவும் வராது. நான் முழிச்சுட்டு இருக்கேன்னா இல்லையே, நான் முழிச்சுக்கலையே. நான் முழிச்சிருந்தா நான் வெளி உலகத்துல இருப்பேன். நான் வெளி உலகத்துல இல்ல, உள்ள உலகத்துல இல்ல, தூங்கல, நான் முழிக்கல. அப்போ 4வது ஸ்டேட் அந்த கான்சியஸ்னஸ் என்ற அந்த நம்மளோட இருப்பு இந்த 3 நிலைகளிலும் இருக்கும். பேக்ரவுண்டா இந்த பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கு. இப்ப முன்னால ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அந்த பேக்ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த 4வது நிலை துரியா ஸ்டேட் அப்படின்ட்டு. That is called the 4th state of consciousness, where there is no thought, no ideation, no attachment. I am with my own self அப்படின்ற கூடிய ஒரு சூப்பர் நிலைமை நமக்கு வரும். எப்போ? இந்த மாதிரி 6 நிலைகளையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி போகும்போது 7வது நிலை. அப்போ வசிஷ்டர் இந்த 7 நிலையை ராமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா சொல்றார், ராமா அந்த மாதிரி அவனான ஒரு ஸ்டேஜுக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோ, அவன் தாண்டா பிளெஸ்ட் பர்சன். He is the one who has reached the 7th state, is supposed to be the ரொம்ப ரொம்ப மகாபாகியவான். அந்த பாக்யவான் மாதிரி ஆயிடணும் நம்மள. எப்போ? when you have reached that 4th state of consciousness,
when you are able to reside in the fourth state of consciousness, மகாத்மா, அவன்தான் மகாத்மா. அவன் எப்பேற்பட்டவன், மகாபாகியவான். யாரன்னா அங்க போயிட்டானா எப்பேற்பட்ட ஒரு, அதுதான் மகத் பதம். நம் பதம்னா அடையக்கூடிய ஒரு நிலை, மகத் பதம், உயர்ந்த நிலை. அத போயிட்டான்னு வச்சுக்கோங்க. எப்ப போவான், யார் வேணா போலாம். எப்போ இந்த 7 ஸ்டெப்ப நல்லா நம்ம பிராக்டிஸ் பண்ண அப்புறமா அங்க நம்ம போகலாம். நீ போயிட்டேன்னா நீ தாண்டா மகாத்மா, நீ பெரிய பாக்யவான். நீ எதை அடைஞ்சிட்ட, மகத்பதத்தை அடைஞ்சிட்ட. அப்போ அவன் எப்பேற்பட்ட, யார் அந்த ஸ்டேஜ் போக முடியும்? ஜீவன் முக்தன் தான் போக முடியும் இல்லையா? இந்த ஜீவன் முக்தன் தன்னோட பிராரப்தம் தீர்ற மட்டும் அந்த துரியா ஸ்டேட்லயே இருந்து அவனுடைய மிச்ச மீதியான வாழ்க்கையை அவன் அப்படியே ஓட்டிட்டு இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியில வரும்போது எப்படி வருது? அந்த ஆத்மா பரிசுத்தமா வந்துருச்சு. அதுல எண்ணங்கள் கிடையாது, அதுகள் கருத்துக்கள் கிடையாது, அதுல இம்ப்ரெஷன்ஸ் கிடையாது, வாசனாஸ் கிடையாது. Pure being, ready to merge with the supreme consciousness. No dirt at all, ready to reach the supreme consciousness. அப்போ இந்த துரியா நிலை, துரியா என்று சொல்லக்கூடிய 4வது நிலையை தாண்டிய ஒரு நிலை துரியா அதீத. அதையும் தாண்டிட்டான் யாரு? இந்த ஜீவன் முக்தக. பிராரப்தம் தீர்ந்து இந்த பிராரப்த கர்மா தீரும் மட்டும் இந்த உடலில் அவன் ஜீவன் முக்தனாக இருக்கும்போது இந்த துரியா ஸ்டேட்லயே இருந்துட்டு இந்த உடலை விட்டு வெளியில வந்த உடனே விதேக முக்தன் ஆகும்போது அவன் அந்த துரியாதீதனாக ஆயிடுறான். அந்த மாதிரி ஒரு நிலையை அடையறதுக்கு நம்ம இந்த 7 நிலைகளை தாண்டணும். நம்ம துரியாதீதமா போறோமோ இல்லையோ, நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த மெடிடேஷன் அதுதான் நமக்கு சஹஜ் சமாதி மெடிடேஷன் சொல்லும். சஹஜ நிலை, என்னோட சஹஜ நிலை என்ன? என்னோட கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்துல இருக்கிறது எப்படி போறதுக்கு நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு நமக்குள்ள அந்த போறதுதான் சஹஜ் சமாதி மெடிடேஷன். நமக்கெல்லாம் எவ்வளவு ஈஸியா குருஜி சொல்லி கொடுத்துட்டார். அதை செஞ்சுட்டு அட்லீஸ்ட் பர் டே half an hour ஆனா அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும். நம்ம லலிகா இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த 6th step. 6th step லலிமா அன்மியூட் பண்ணிட்டு. 6th step வேணுமா? 6th step, what is the 6th step? Non-ideation. So in the 5 step, Subha Icha, introspection, subtlety of mind, non-attachment, non-union, இந்த 5 ஸ்டெப்பை நம்ம பிராக்டிஸ் பண்ண அப்புறமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த உலகத்தை பத்திய ஒரு கருத்துக்கள் அற்ற நிலை, the perception of the world completely drops. பர்செப்ஷன் எதனால வருது? கருத்துக்களால வருது. இது ரைட்டு, இது தப்பு, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம் அப்படின்றது இந்த மாயா உலகத்தை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் என் மனதிலிருந்து போயிடுச்சு. சோ அப்போ கருத்துக்கள் அற்ற நிலை, அதுதான் நான் ஐடியேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எனக்கு எதை பத்தியும் கருத்து கிடையாது. எனக்கு கருத்துக்கள் அற்ற ஒரு மனநிலைக்கு நான் போகும்போதுதான் போவது 6வது ஸ்டெப். புரியுதா? அந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம பிராக்டிஸ் பண்ண அப்புறமா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு துரியா ஸ்டேட். அந்த துரியா ஸ்டேட்ல இருந்து நம்ம விதேக முக்தனா ஆகும்போது துரியாதீதனா. புரியுதுங்களா? எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். ஜெய் குருதேவ். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க இதெல்லாம் கேட்கணும்.